வேலூர்ல விஜயனுடைய பொதுக்கூட்டம் நடைபெற்றிருந்தது. நாடு முழுவதும் உள்ள மக்கள் பார்த்துருக்கிறாங்க. குறிப்பா விஜயுடைய ரசிகர்கள், அவர்களுடைய கட்சிக்கார் என்று சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் அதில கலந்துக்கிட்டாங்க. அதில அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் இப்போ வலைதளங்கள்ல அ வரக்கூடியத அனைவரும் பார்த்து வந்துட்டுருப்போம். ஏன்னா, ஒரு அரசியல் தலைவர் என்பது எப்படின்னா, ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவரா தான் இருக்கணும். அனைத்தும் தெரிந்ததாக இருக்கணும். எல்லா தலைவர்களுக்கும் முக்கிய குறிப்புகள் எழுதி குடுக்கறதுல தப்பு கிடையாது. முக்கிய குறிப்புகள் வருடங்கள், அதேபோல என்னென்ன நடைபெற்றது என்று ஒரு குறிப்புகள் எழுதி குடுக்கறது இயல்பானது தான். ஆனா, இவருக்கு ஒரு நாடக நடிகர் போல மேடையில் நின்னு ஒரு நடிக்கக்கூடிய செயல்பாடு போல, இவர் எப்படி நாட்டை ஆளக்கூடிய தகுதி உள்ளவருங்கிறது தெரிய மாட்டேங்குது. அவருக்கு குடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பேப்பர்ல பார்த்தா, நீங்க கொஞ்சம் கேப் விடணும். மைக்க விட்டு அப்படியே எமோஷனோட நடந்து கொஞ்சம் தூரம் போணும். ஒரு அழுகுற மாரி அழுது, திரும்பி நின்னு, நீங்க பேசணும். அதுவும் உங்கனால எவ்வளவு கத்த முடியுமோ, அவ்வளவு கத்துங்க. இதெல்லாம் என்ன மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் அல்லவா இது? நீங்க தமிழகத்தில் ஒரு அற்புதமான ஆட்சி 5 ஆண்டு காலமாக திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வருகிறது. அதை குலைப்பதற்காக செய்யக்கூடிய பிஜேபியினுடைய பி டீம் வேலையாக விஜய் செய்றாரு. எவ்வளவு ஓட்ட பிரிக்க முடியுமோ, அவ்வளோ ஓட்ட பிரிக்கலாம். அப்படிங்கிற ஒரு குறிக்கோளு. இது ஒருபோதும் மக்களிடத்தில எடுபடாது. அதாவது உழைப்பாளிக்கு என்னைக்குமே ஊதியம் நிச்சயம். உழைப்பாளி என்னைக்குமே வீண் போனதில்ல. உழைக்கக்கூடிய நபர்களுக்கு என்னைக்கும் ஒரு நல்வழி உண்டு. இது பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டு, அவரு வர்றதே குறிப்பிட்ட நேரங்க தான் வெளிய வருவாரு. அதுக்கப்புறம் அவரு போய் அ அடைய அடைய அடைஞ்சுக்கிற மாரி பனையூர்ல அடைஞ்சக்கூடிய ஒரு செயலு. குறிப்பாக அவருடைய கட்சிக்காரரை சேர்ந்தவங்கன்னு சொல்ற ரசிகர்கள்ட்ட அவரு வச்சிருக்கக்கூடிய மறைந்த தலைவர்களுடைய ஃபோட்டோவ காமிச்சு, இதெல்லாம் யாருன்னு கேட்டாலும் கூடி, யாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் கூடி அவர் கட்சியில இல்ல. நீங்கள் உங்கள் தொகுதியில நீங்கள் நாளைக்கு வாக்கு கேட்குறீங்க, என்னென்ன நலத்திட்டங்கள் எல்லாம் நீங்க கொண்டு வருவீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னா, பெப்பேன்னு முழிக்கக்கூடிய நபரா தான் நபர்கள் இவர்கள் கட்சியில் இருக்கிறாங்க. இது நாட்டுக்கு உகந்ததா அல்ல. என்னமோ ஓட்ட பிரிப்பதற்காக நடக்கக்கூடிய செயல்னு வேணா நம்ம சொல்லிக்கலாம். அதுபோக இவருடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அ இவருடைய படம் ஜனநாயகங்கிற ஒரு சினிமா படம். அது பொங்கல் டைம்ல வர்றதாக இருந்தது. ஆனா 4 தேதி வரைக்கும் அந்த படம் ரிலீஸே ஆகல. இவருடைய படத்த இவரே ரிலீஸ் பண்ண ஒரு தகுதி இல்லாத ஒரு நபரு, இந்த நாட்ட ஆளக்கூடிய ஒரு தகுதி இருக்குதாங்கிறது யோசிக்கணும். அந்த படத்த ரிலீஸ் பண்ணாதது யார் காரணங்கிறது விஜய்க்கு நல்லா தெரியும். ஆனா இருந்தாலும் இவருக்கு யாரு குத்துறாங்க பின்னாடிங்கிறது தெரியல. இவரு சும்மா கிடந்து திராவிட மாடல் ஆட்சியும், திமுக ஆட்சியும் பேசுறதும், என் மேல பழி போடுறது என்று பொய் பிரச்சாரங்கள் செய்வது. இது நாட்டு மக்கள் படித்த நபர்கள். படித்த நபர்கள் அறிவாளியாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் குறிப்பாக தமிழகத்தில் இன்று வளர்ந்து வந்து விட்டார்கள். ஒரு 50 ஆண்டுகள் பின்னாடி இருந்தக்கூடிய தமிழகம் அல்ல இது. இது தமிழ்நாடு என்பது ஒரு பெருங்கொண்ட வளர்ச்சி பாதையிலே செல்லக்கூடிய படிப்பு, அறிவு ஞானம் கொண்ட தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இந்த விஜயை மட்டுமில்ல, திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக யார் வந்தாலும் அவர்கள் தவிடுபொடியாக்கப்படும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்கள் அறிவார்கள் என்று இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன்.